இந்த வெயிலில் ஸ்பைசியாவோ ஹெவியாவோ சுத்தமாக சாப்பிட முடியல. அதுதான் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. கூலிங் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். நான் இன்னைக்கு ஆஷிர்வாத் சுப்பீரியர் எம்பி ஆட்டால தான் சப்பாத்தி பண்ண போகிறேன். இது 100% முழு கோதுமையால் தயாரிக்கப்பட்டது. அதிகமாக தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுனால மாவும் சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தி அதை விட சாஃப்டாக இருக்கும். மாவு கூட ஓமம், சீரகம், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு கப் மோருமே அடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே மாவு கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம் பசிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், மோர் இதெல்லாமே வாட்டர் கண்டென்ட் அதிகம். ஸோ சம்மருக்கு வந்து நம்மளை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சாஃப்டாக கொடுக்கும். இப்போ மாவு பசிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு மேரினேட் பண்ண பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு தேய்ச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை, அவ்வளோ சாஃப்டாக ரோல் ஆயிரும். இப்போ நல்லா சூடான கல்லில் 2 சைடும் போட்டு எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் தேவையில்லை. இது அப்படியே ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக புஸ் புஸ்ன்னு வரும். இப்போ இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ பன்னீர் ரோல் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மேலே கொஞ்சமாக யோகட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பன்னீர் வச்சுட்டு இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் வெஜ் ரோல் ரெடி. இந்த நியூட்ரிஷியஸான சப்பாத்தியை ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக லஞ்சுக்கும் பேக் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் ஸ்பெஷல் பன்னீர் வெஜ் ரோலை ஆஷிர்வாத் சுப்பீரியர் எம்பி ஆட்டா வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெஃப்ரெஷிங்கான ட்விஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.